தனியரசு, இந்த இரட்டை இலை வழக்கு மீண்டும் களத்துக்கு வருது. வணக்கம். இதை தனியரசு எப்படி அணுகுகிறார்? வழக்கமாக அதிகாரப்பூர்வமான கட்சி நாங்கள் தான், எங்ககிட்ட தான் பொதுச் செயலாளர், நாங்கள் தான் பிஃபார்மில் கையெழுத்திடுறோம்னு எல்லாமே முடிந்த பிறகு இப்போ ஒரு பொதுக்குழுவுக்கு முன்னாடி இப்படி ஒரு வழக்கு 4 வாரத்துக்குள்ள அதற்கு கருத்து நீதிமன்றம் கேட்டிருக்கு. இல்லம்மா, நீண்ட காலத்துக்கு அப்புறம் நீதிக்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் அண்ணனுக்கு ஒரு ஆறுதலான செய்தியை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தந்திருக்கிறதுல மகிழ்ச்சி. ஏன்னா ஏற்கனவே நம்ம புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட பல நகர்வுகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் ஓபிஎஸ்னுடைய பங்கு, சின்னம்மா, டிடிவி, வலிமையான ஆளுமைகள் எல்லாம் வெளியேற்றப்பட்ட பிறகு தொடர்ந்து அது நீதிமன்றத்தின் வழியா எடப்பாடிக்கு சாதகமாகவும் பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகிகள் வெளியிலையும் அது பெரும்பளவு எடப்பாடிக்கு சாதகமாகவே வந்துட்டு இருந்த நிலையில இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பாஜகவோடு உறவில் இல்லை, வெளியேறிட்டார். அப்ப பாஜகவின் பாதுகாப்பில், அரவணைப்பில் தொடர்ந்து பல வெற்றிகளை பெற்று அதிமுகவை தன்வசப்படுத்தி வைத்திருந்த எடப்பாடி இப்பொழுது பாஜகவிலிருந்து வெளியேறியதால் பாஜகவோடு அண்ணன் ஓபிஎஸ் இப்ப நெருக்கமாக தேர்தலில் வெளியேறி இன்னைக்கு இந்த வழக்கு வந்த மாதிரி சொல்றீங்களே, அதுக்கப்புறம் ஒரு தேர்தலையே சந்திச்சுட்டாங்கல்ல. அதான் அந்த தேர்தலையுமே எடப்பாடியால இப்ப இவ்வளவு நாள எடப்பாடி என்ன சொன்னாருன்னா, அதாவது நான் இரட்டை தலைமையா இருந்ததனால், சுதந்திரமாக என்னால் செயல்பட முடியாததனால் நான் இந்த அதிமுகவுக்கு வெற்றியை தேடி தர முடியவில்லை, அதனால நாங்க 2021 ஆட்சியை இழந்தோம் இரட்டை தலைமையால. அண்ணன் ஓபிஎஸ் சுமையாக இருக்கிறார், முடிவெடுக்க முடியாமல் நான் திணறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி. அப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் விலகி கொண்டு அந்த பொறுப்பை முழுமையாக எடப்பாடியிடம் விட்டாங்க. அதில் அண்ணாமலை எல்லாம் போயினாரு. பாஜகவும் எடப்பாடிக்கு துணையா இருந்த பொழுது எடப்பாடி ஈரோடு கிழக்கு வெற்றி வாய்ப்பை இழந்தார். சாதாரண கை சின்னத்திடம் இரட்டை இலை கிட்டத்தட்ட 65,000க்கு மேற்பட்ட வாக்குகளை தோற்று போச்சு. சரி, பரவாயில்ல, அது கூட இடைத்தேர்தல், அதிமுக ஆளுகிற கட்சி ரொம்ப வலிமையா பாரிய அளவில் உதவி பண்ணாங்கன்னு சொன்னாங்க, பரவாயில்ல. இப்ப 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாஜகவிலிருந்து வெளியேறிய எடப்பாடி முழுமையாக 40 தொகுதிகளிலும் தோற்று போய் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 13 இடங்களில் 3வது இடத்துக்கு இரட்டை இலை சின்னம் படுதோல்வியை சந்தித்த பிறகு அதிமுக இரட்டை இலை சின்னத்தை வைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடியால் துணிந்து சுயமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்த எடப்பாடியால் மக்கள் மன்றத்திலும் அதிமுக தொண்டர்களினுடைய ஆதரவையும் பெற தவறிவிட்டார் என்கிறதுனால இந்த திண்டுக்கல் இப்ப நம்ம சூரியமூர்த்தியினுடைய இந்த வழக்கு நீதிமன்றம் தொண்டர்கள்ட்ட நம்பிக்கையை இழந்துட்டார்னா இந்நேரம் ஷிஃப்ட் ஆகி பெரிய அளவுல மாற்றங்கள் வந்திருக்கணும்ல. அவங்க கிட்ட ஒரு மௌனம் இருக்குல்ல, அந்த மௌனம் சொல்ற செய்தி என்னன்னு இருக்குல்ல. இப்படி வழக்கு வருது, பேசு பொருளாகுது, தேர்தல் வருது, தேர்தலுக்கு அப்புறம் வெற்றி தோல்வி குறித்து விவாதிக்கப்படுது, வாக்கு வங்கி குறைகிறது, அப்படிலாம் பேசப்படுது. ஆனால் ரெட்டை இலைய கையில சின்னமா பொறித்து அல்லது பச்சை குத்தி இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியில அவர்கள்ட்ட ஒரு மௌனம் இருக்குல்ல, அந்த மௌனம் என்ன சொல்லுது? ஏமா சுகிதாமா, உங்களுக்கு தெரியாதாமா அந்த மௌனம் தொண்டர்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆகலின்னு சொன்னீங்க. அதாவது இதே எடப்பாடி ஐயா என்ன சொன்னாரு, தேர்தல் ஆணையத்துல எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கோடியே கிட்டத்தட்ட 30 லட்சம் உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்காங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம எடப்பாடி ஐயா பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, பொதுவெளியிலேயே அதை அறிவிச்சாரு. ஆனா நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் வெறும் 85 லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிற எடப்பாடி 2 கோடியே 20 லட்சம் தொண்டர்கள் தன்னுடைய உறுப்பினர்களை எடப்பாடியை புறக்கணித்து விட்டு, இரட்டை இலை புறக்கணித்து விட்டு ஏறத்தாழ 1 கோடியே 35 லட்சம் உறுப்பினர்கள் வெளியேறி இருக்காங்க. அப்ப நீங்க அப்படியே தொண்டர்கள் ஷிஃப்டா இருக்கணும்னு நீங்க கேள்வி வச்சீங்க. நாட்டு மக்களுக்கு, தேர்தல் ஆணையத்திற்கு வெளிப்படையாக அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடியை ஏற்காமல், இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்காமல், அதிமுகவினுடைய எடப்பாடி தலைமையை ஏற்காமல் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம இதோட பொருத்தி தான் இப்ப பாஜக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக நிக்கல, அங்க திமுக வெற்றி பெறுகிறது. அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவிற்கு போயிருந்திருக்கலாம், அந்த தேர்தல் அவங்க நிக்கல, அவங்களுக்கு போயிருந்திருக்கும், அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனா அதற்காக அந்த தொண்டர்கள் அங்க இடம் மாறி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுமா? அப்படி மாறி இருக்கிறாங்களா? எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. ஆமா, ஆர்கே நகர், அதாவது ஆர்கே நகர்ல ஒரு நிலைமை பார்த்தோம். விக்கிரவாண்டியில நம்ம ஏற்கனவே அதிமுக போட்டியிடைன்னு சொன்னதுனால அது பல
பகுதி பல நிலைகளை பிரிஞ்சிருக்கலாம். திமுக போயிருக்கலாம், நாம் தமிழருக்கு போயிருக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிருக்கலாம். ஆனா இரட்டை இலை சின்னமே நேரடியாக களத்தில் 24 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறது. எடப்பாடியாரே தொகுதி வாரியாக போய் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து அதிமுகவுக்கு வெற்றி வாகையை தேடி தரும்படி பட்டி தொட்டி எல்லாம் பிரச்சாரம் செய்தார் எடப்பாடியார். இரட்டை இலை சின்னத்திற்கு இரட்டை இலை தன்னுடைய சின்னம் கட்சியின் சின்னம் நிக்கிற பொழுது அந்த கட்சி சின்னத்தை நிராகரித்து விட்டு திருநெல்வேலியில வெறும் 8 விழுக்காடு வாக்கு 3வது இடத்துக்கு போய் டெபாசிட்டை பறி கொடுக்கிறது ராமநாதபுரத்துல. ஒரு 15 நாட்களுக்கு முன்பு தந்த பலாப்பழம் அண்ணன் ஓபிஎஸ் சின்னம் கிட்டத்தட்ட 3,50,000 வாக்குகளை பெறுகிறது. எடப்பாடியோட இரட்டை இலை சின்னம் வெறும் 1 லட்சம் சம்திங் வாங்குறாங்க. அப்ப பல இடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல வைப்பு தொகையை இழந்திருக்காங்க. வாங்குற வாக்குகளை நாம ஒட்டுமொத்த கட்சிக்கான தலைமைக்கான அளவீடா எடுத்துக்க முடியுமா? இல்ல அது ஆர்கே நகர்ல நீங்க சொன்ன உதாரணமே மாறுபட்டுச்சு. இங்க இருந்த 2 பெரிய கட்சிகளையும் தாண்டி அன்றைக்கு டிடிவி வெற்றி பெற்றார் அப்படின்னா அந்த ஒரு தேர்தலை வச்சு நாம ஒட்டுமொத்த அளவீடா எடுக்க முடியுமான்னு கேக்குறேன். ஆமா, அது அப்போ டிடிவி என்ன பண்ணாங்க, அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு டிடிவி தலைமை ஏற்கணும், சின்னம்மாவுடைய அணி தலைமை ஏற்கணும், அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதியா டிடிவி பார்த்தாங்க, அந்த அணியை பார்த்தாங்க. அப்ப அதனால அந்த மக்கள் அப்பொழுதும் ஆர்கே நகர்ல தெளிவா தான் இருந்தாங்க. கட்சியை வலிமைப்படுத்தி புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு கட்சியை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருகிற ஆற்றல் அந்த அணிக்கு இருக்குதுனாக ஆர்கே நகர் வாக்களிச்சாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து நடந்த நடவடிக்கைகள் எல்லாம் நீங்க பாஜகவினுடைய தலையீடு அதிகமா இருந்துச்சு. ஆர்கே நகர்லயே இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விட்டு இரட்டை மின்விளக்கையும் தொப்பி சின்னத்தையும் தந்தது ஆர்கே நகர்ல பாஜக தான் தந்துச்சு. பாஜகவின் தயவில் அதனுடைய கருணையில் தான் அதிமுக எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் ஆட்சியை நகர்த்தினார். இரட்டை இலை சின்னமும் கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு இந்த எல்லா நகர்வுகளையும் பாஜக அவரை பாதுகாத்து இவ்வளவு காலம் வைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது எடப்பாடியார் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்ன பிறகுதான் இந்த சூரியமூர்த்தியினுடைய வழக்கு நீதிமன்றத்தினுடைய தேர்தல் ஆணையத்திற்கு அது விளக்கம் கேட்டது. தேர்தல் ஆணையமும் மௌனம் சாதித்து விட்டு இன்னைக்கு ஒரு 4 வார காலத்துக்குள்ள தீர்ப்புன்னு சொல்றாங்க. அந்த தீர்ப்பு கட்டாயமா எடப்பாடிக்கு எதிராக தான் வரும். அண்ணன் ஓபிஎஸ் தீர்மானிக்கிறீங்க. நான் ஏற்கனவே தீர்மானித்து ஏதாவது தோற்றுருக்காமா? நான் ஏற்கனவே அரசியல்ல தேர்தலினுடைய வெற்றி வாய்ப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள்ல பெருமளவு தனியரசனுடைய அனுமானங்கள் தோற்றதா வரலாறே இல்லை. ஏன்னா நீங்க மகாராஷ்டிரா தேர்தல்ல இப்ப சிவசேனா கட்சியை பிரிந்து போனவர்களுக்கு சின்னத்தை தந்து அவர்களோட அந்த சிவசேனாவை பலகீனப்படுத்தியது பாஜக. பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்களா? உறுதியா தனியரசு தானே எதிர்ப்பார். அதைத்தான் நான் சொல்றேன். நான் இப்பவும் எடப்பாடி விழித்துக் கொண்டு பாஜகவிடம் நம்ம இந்த அதிமுகவை கையளிப்பதற்கு இடம் தராமல் உடனடியா நீங்க சின்னமா ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடி 3-4 பேர் கலந்து பேசி வலிமையா இன்னும் கேசிபி இருக்காரு, எங்க புகழேந்திரன் இருக்காரு, நான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னும் வலிமையா இந்த கட்சி நம்ம ஒற்றுமையா இருக்கணும். முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வடநாட்டு கட்சியை பாஜகவை அனுமதிக்காம அவர்களோடு நம்ம போய் சரணடைகிறதுக்கு பதிலா நம்முடைய கட்சியில புரட்சி தலைவர் அம்மாவின் நிழலில் புரட்சி தலைவருடைய நிழலில் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து இயக்கத்துக்காக பணியாற்றியவர் தான் அண்ணன் ஓபிஎஸ், சின்னம்மா, டிடிவி, நம்ம எடப்பாடியார். இவங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை? பதவிகளை பகிர்ந்து கொண்டு ஆட்சிக்கு வரணும். அதைத்தான் 2 கோடி தொண்டர்கள் அதைத்தான் நாளெல்லாம் விரும்பி தொடர்ந்து எடப்பாடிக்கு அந்த விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. இதுல அந்த 3 பேர் இப்ப சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ இணைவருக்கு தயாரா இருக்கிறாங்க. கட்சிக்கான எந்த தியாகத்தையும் அண்ணன் ஓபிஎஸ் செய்ய தயாரா இருக்கிறாங்கிறாரு. இதுல என்ன எடப்பாடிக்கு என்ன சிக்கல்னு இப்ப பெரிய நெருக்கடியா இருக்கு. ஆனா இந்த நிலை நீடிச்சுச்சுன்னா எடப்பாடி இந்த ரெட்டல வர போறது இல்ல. எடப்பாடி அங்க உத்தவ் தாக்கரேக்கு ஏற்பட்ட நிலைமை அங்க எங்க இருக்கு, அங்க சரத்பவாருக்கு மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட நிலைமை சொல்ல போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். சுகந்தி சுருக்கமா. தனியரசன இதுக்கு ஆப்போசிட்டா வேற ஏதாவது கருத்து சொல்லியிருந்தா தான் நம்ம உண்மையிலுமே ஆச்சரியப்படணும். அவர் இப்படித்தான் பேசுவார், அதுதான் அவரோட இயல்பு. அதில் அவர் ஒரு விஷயத்தை திருப்பி இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலையே எல்லா இடங்கள்லையும் சொல்றாரு. அப்புறம் அண்ணா அப்பப்போ ஒரு ஜோசியக்காரரா வேற மாறிடுவார், நான் சொல்றது நடக்கும் அப்படின்னு வேற அடிச்சு சொல்லுவாரு. நீங்க இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இது மோடி வெர்சஸ் ராகுல் காந்தி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களோட புரிதலாக இருந்தது. அதனால தான் அண்ணன் கேட்குறாரு, நீங்கள் 2 கோடி தொண்டர்கள் வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, எங்கே உங்களுக்கு 90 லட்சம் தானே வந்துச்சுன்றார்ல. அப்போ அந்த ஷிஃப்ட்டு அந்த ஃபோக்கஸ் எங்கே போச்சு அப்படின்னா மோடி வெர்சஸ் ராகுல் காந்தி அப்படிங்கும் போது, என்டிஏ வெர்சஸ் இந்தியாவா அப்படிங்கும் போது தான் அது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது. 2வது இந்த முறை களம் 4ஆக பிரிந்திருந்ததையும் அதையும் அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொன்று
சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலையும் அண்ணா கணக்கில் கொண்டதும் அந்த தேர்தலில் இப்போ அந்த 66 மெம்பர்கள் இல்லாமல் வெறும் 10,000 ஓட்டுல கிட்டத்தட்ட 20 தொகுதி போச்சு. வெறும் 5,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெறும் 670 ஓட்டு வித்தியாசம் அந்த மாதிரி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தொகுதிகள் போச்சு. அப்படிங்கும்போது ஒரு 35 தொகுதிகள் வெறும் உங்களுக்கு 10,000 ஓட்டுக்குள்ளேயே தான் இந்த வெற்றி தோல்வி நிர்ணயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க அதையும் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. நீங்க சொன்ன ஒரு 24 தேர்தல் சொல்றது மாதிரி அவர் 21 தேர்தலையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். அவரும் ஒரு அரசியல் வியூகம் வகுக்கக்கூடியவர். அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இங்க அரசியல் கட்சியே நடத்தாம இப்பதான் கட்சி தொடங்குறவங்களை எல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்டா செஃபாலஜிஸ்டா ஏத்துக்கும் போது அவர் ஏன் அரசியல் அனுமானத்தை சொல்லக்கூடாதுன்ற ஒரு கேள்வி. அரசியல் அனுமானத்தை சொல்லலாம், அண்ணா வந்து ஜோசியம் சொல்லக்கூடாது. அதை ஏற்கனவே நான் அனுமானித்தது அல்லது முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு கருத்தை வெளியிட்டு அது இதுவரைக்கும் பின்னடைவை சந்தித்ததாக சொல்றேன். வாக்குகளுடைய எண்ணிக்கை நாச்சியார் சுதந்திரமா சொல்றாங்க. உள்ள இருக்கிறாருமா இரட்டை இலை சின்னத்துல இரட்டை தலைமையாக இருந்து தலைமையில் இருக்க அவர்தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர். முதல்வர் அடியில அமர வைத்த எப்படி வெற்றி சொல்ல முடியும்? அதனால இங்க நாச்சியார் சுதந்திரமா எடப்பாடி கிட்ட சொல்லி இருக்கிறாரு. தேனிக்கு வந்தா ஒரு நிமிஷம் பிரகாஷ் சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் தலைவா. அதாவது அதிமுகவுடைய வாக்குகள் குறைந்தது. அதிமுக இப்போ தனியரசு சம்மிங் அப்ல சொன்னாரு இல்லையா? பேசிக்கா வந்து எடப்பாடியே அதை அவருடைய இதுல சொல்லியிருக்காரு. தொண்டர்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது, அவங்க வந்து நிறைய வாக்குகள் சதவீதம் குறைஞ்சது அப்படின்றாரு. இது ஒரு தொகுதி ராமநாதபுரத்துல மட்டும் நடக்கல, புரியுதுங்களா? தேனியில திருநெல்வேலியில் நடந்தது, தர்மபுரியில நடந்தது, ரைட்டுங்களா? அதே மாதிரி பல தொகுதிகளில் நெல்லையில நடந்தது, தேனி, தென்சென்னை எல்லாமே நடந்தது. இதுல தான் பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா, 18% அவங்க கிளைம் பண்றாங்க இல்லைங்களா? அதுல 90% வந்து ஏடிஎம்கே வாக்குகள் தான். அந்த அளவுக்கு வாக்குகள் பிரிஞ்சுது. இந்த வாக்குகளை சம பண்ணுன்றதுக்கு தான் இந்த ஒற்றுமை கோஷம், இப்ப வரக்கூடிய ஒற்றுமை. பேசலாம். இது